பசியாற்றும் எல்லோருமே பாராட்டுக்குரியவர்கள்தான். நடிகர் கார்த்தி தன்னுடைய ரசிகர் மன்ற அலுவலகத்தின் வாயிலில் சினிமா ஏரியா இருக்கும் சாலிகிராமத்தில் தினமும் 150 பேருக்கு 10 ரூபாய்க்கு உணவளிக்கிறார். கிட்டத்தட்ட 750 நாட்களாக இந்த உணவினை அவர் ரசிகர் மன்றத்தின் மூலமாக அளித்து வருகிறார். அந்த உணவை பலரும் வாங்கி சாப்பிட்டு வருகிறார்கள். அந்த சாப்பிடு மக்களின் கருத்துக்களை இப்பொழுது நாம் கேட்போம் வாங்க. 750 நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் யூனிட் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம்னா 750 நாளாக எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லோரும் நல்லா சூப்பராக இருக்குன்றாங்க. 3 மந்த்தாக சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும். 10 ரூபா கொடுக்குறாங்கன்னா ஒர்த்தாக இருக்குது. இந்த மாதிரி 20 ரூபாய் வாங்கியிருக்கேன். இது 100 ரூபா சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே நான் ஒரு 2 மந்த்தாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கும். தான் 10 ரூபாய்க்கு ஒருத்து சாப்பாடு டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த 10 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு போட மாட்டாங்க யாரும். நாங்கள் அந்த கொரோனா மீன்லேருந்து சாப்பிட்டு வரோம். 10 ரூபாய்க்கு போகிறதுக்கு பெரிய ஸ்டார் யாரும் பண்ண மாட்டாங்க உதவி. அந்த உதவி பண்ணுறதுனால பெரிய விஷயம் தானே அது. கோயில் பெயிண்டிங் சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது சார். மீனாட்சி காலேஜில் ஃபிசியோதெரபி படிக்கிறேன். நல்லா வெஜிடபிள்ஸ் நான் பேச்சுலர்ஸ் தான். ஊர்லேருந்து தான் வந்து தங்கி வெளியில் ரூம் நாங்கள் சாப்பாடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காசு இல்லாத டைமில் இங்கே தான் வரும். டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. தரமாக இருக்குது. டாக்ஸில் வண்டி ஓட்டிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்? சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது. நம்ம டாடா டிரைவர்ண்ணா. இல்லைண்ணா பரவாயில்லண்ணா. இந்த சேவை வந்து மேலும் மேலும் தொடர்ந்துண்ணா. எல்லாரும் மக்களுக்கு நல்லதுண்ணா. அது ரொம்ப நாளாக சாப்பிட்டு 10 ரூபாய்க்கு இது கொடுக்குறாங்கண்ணா, பெரிய விஷயம். இது வந்து எவ்வளோ எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு யூஸாக இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. ஹோட்டலோட கம்பேர் பண்ணும்போது சூப்பராக தான் இருக்குது. இதே கண்டினியூ நடந்ததுன்னா அதே ஒன்றா எல்லாரும் பசிப்பட்டி இல்லாமல் சாப்பிடுவாங்க. 10 ரூபாய்க்கு போகிறதுக்கு பெரிய ஸ்டார் யாரும் பண்ண மாட்டாங்க உதவி. அந்த உதவி பண்ணுறதுனால பெரிய விஷயம் தானே அது. எத்தோடு பணக்காரர்களும் யாரும் பண்ண மாட்டாங்க. அவர் பண்ணுறாருன்னா, அவர் நடிகர் பண்ணுறாருன்னா அது பெரிய விஷயம் தான். இதை பண்ணுற கார்த்தி சாருக்கும் உங்கள் ரசிகர் பண்ணுறதுக்கும் என்ன கண்டிப்பாக பெரிய நன்றி சொல்லணும். அண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. இதேமாரி தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு கொடுத்து எல்லாருக்கும் பண்ண சொல்லுங்கள் சார். கார்த்தி சாருக்கும் ரொம்ப நன்றி. கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா இருக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, இல்லாத பட்டவங்களும் இருக்காங்க. இதனால் வந்து பல பேர் பயனடைகிறாங்கன்னா நல்லதானே. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் ரொம்ப ரொம்ப புண்ணியம். அவர் நல்லா இருப்பார். அவர் சந்ததி இன்னும் மேலும் மேலும் வளருவார், நல்லா இருப்பார். வணக்கம். கார்த்தி மக்கள் நலமன்ற உணவகம் இன்றைக்கி வந்து 750வது நாளை தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலே அதை தொடர்ந்து நாங்கள் நடத்திட்டு வர்றோம். 60 ரூபாய் மதிப்புள்ள வெஜிடபிள் பிரிஞ்சி சாதத்தை நம்ம 10 ரூபாய்க்கு வழங்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 120லேருந்து 150 பேர் வந்து இங்கே சாப்பிட்றாங்க. இந்த 750வது நாளோட கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே இந்த உணவு சாப்பிட்டாங்க. இந்த உணவு வழங்கிட்டு இருக்கக்கூடிய கார்த்தி சாருக்கும் கார்த்தி மக்கள் நல மன்றத்துக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது தொடர்ந்து சேவை செய்யணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் 10 ரூபாய் வாங்குகிறோம், இந்த 10 ரூபாய் கூட வாங்காமல் இருக்கலாமே அப்படின்னு சிலருக்கு தோணலாம். 10 ரூபாய் வாங்கும்போது தான் அது சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க முடியும். இதில் ஒரு குறை இருந்தாலும் அல்லது சுவை குறைந்தாலும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கு ஒரு உரிமை வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் 10 ரூபாய்க்கு நம்ம வந்து இது ஒரு அடையாளமாக வந்து விற்கிறோம். மேற்கொண்டு அது எந்த அளவையில் செம்மைப்படுத்த முடியும்னு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் மேற்கொண்டு செம்மைப்படுத்துவதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இதுவரைக்கும் சிறப்பான முறையில் இந்த உணவு வழங்கும் நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.